அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் பிஜிடிஆர்பி ஃபிசிக்ஸில் குவாண்டம் மெக்கானிக்ஸ் டாப்பிக்கில் ஆப்ரேட்டர். An operator is a rule by means of which given function is changed into another function. ஒரு ஃபங்க்ஷனை another ஃபங்க்ஷனாக மாற்றுறோம். அதுக்கு தான் நமக்கு பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர் யூஸ் ஆகுது. ஸோ இதில் என்னென்ன ஆப்ரேட்டர், அது எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா எனர்ஜி ஆப்ரேட்டர்னு கொடுத்துருக்கோம். அதை எனர்ஜி, மொமெண்டம், வெலாசிட்டி ஆர் மெஷரபிள் குவான்டிட்டி இஸ் கால்டு அப்சர்வபிள் குவான்டிட்டி. அப்சர்வபிள் குவான்டிட்டி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் மெஷர் பண்ண முடியும். சரிங்களா? ஈச் அப்சர்வபிள் ஹேஸ் எ டெஃபினெட் ஆப்ரேட்டர். ஸோ ஒவ்வொரு அப்சர்வபிளும் பார்த்திங்கன்னா ஒரு டெஃபினெட் ஆப்ரேட்டரோட இருக்கும். ஸோ அசோசியேட்டட் வித் இட். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா அப்சர்வபிள், கிளாசிக்கல் ஆப்ரேட்டர், இது குவாண்டம் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ இதில் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எனர்ஜியை நம்ம கிளாசிக்கல் ஆப்ரேட்டரில் இ அப்படின்னு மென்ஷன் பண்ணுவோம். ஐ ஹெச் கிராஸ் டோ பை டோ டி. ஸோ இதை ஐ அண்டு ஐ அப்படின்னு சொல்லி ஐ மல்டிப்ளைட் பை ஐ அண்ட் டிவைடட் பை ஐயால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஐ ஹெச் கிராஸ் டோ பை டோ டி இந்த ஃபங்க்ஷன் ஐ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு மைனஸ் அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? இப்போ -1 ஹெச் கிராஸ், அதை ஹெச் கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஹெச் கிராஸ் அப்படின்னு வரும். டோ பை டோ டி. இங்கே டிவிஷன்ஸில் ஒரு ஐ இருக்கும். இந்த மாதிரியும் இந்த எனர்ஜி ஆப்ரேட்டரை மாற்றி கொஷின் கேட்பாங்க. ஸோ இதை நம்ம கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ஹெச் இது ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது எனர்ஜி ஆப்ரேட்டர். ஸோ இது டோட்டல் எனர்ஜி ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஹெச் அப்படின்றது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஹெச் கிராஸ் ஸ்கொயர் பை 2m டெல் ஸ்கொயர் ப்ளஸ் வி. வின்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது கைனடிக் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ டோட்டல் எனர்ஜி ஆப்ரேட்டர் இது ஹாமில்டோனியன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ பொட்டன்ஷியல் எனர்ஜி வி அது அப்படின்றது நம்ம கிளாசிக்கல்லையும் வின்னு சொல்லி சொல்லுவோம். இங்கே குவாண்டம் மெக்கானிக்ஸ்லையும் வி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். கைனடிக் எனர்ஜி அப்படின்றது நம்ம டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அதை நமக்கு மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் 2m இன்டூ டெல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை தான் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இதை தான் ஹாமில்டோனியன் சம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மொமெண்டம் பி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது கிளாசிக்கலில் பி இஸ் ஈக்குவல் டு எம்வி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். இங்கே மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டெல் இல்லைனா மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை ஐ ஐ இன்ட் ஐ -1 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஸோ இப்போ அந்த மைனஸ் இங்கே இருக்க மைனஸோட கேன்சல் ஆகி ஹெச் கிராஸ் ஐ டெல் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். இந்த மொமெண்டம் ஆப்ரேட்டரை பார்த்திங்கன்னா மொத்தமாக 3 மொமெண்டமாக பிரிக்கிறாங்க. ஒன்று எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் அண்ட் இஜெட் ஆக்சிஸ். ஸோ எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். எக்ஸ் ஆக்சிஸில் மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டோ பை டோ எக்ஸு. இதை இந்த கிளாஸிஃபை பண்ணி அதாவது ஐ மல்டிப்ளைட் பை அண்ட் டிவிஷன் பை ஐன்னு கொடுத்துட்டு இந்த ஹெச் கிராஸ் ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அகெயின் கீழே ஒரு ஐ இருக்குது. ஸோ இங்கே கீழே இருக்க ஐயோட இன்னொரு கீழே இருக்க ஐயால் மல்டிப்ளை பண்ணுறோம். இங்கே டோ பை டோ எக்ஸ்ன்னு இருக்குது. இந்த ஐ மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஒரு மைனஸ் கிடைக்கும். அந்த -1 இந்த -1 சேரும்போது நமக்கு டோட்டலாக ப்ளஸ் இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ இப்போ ஹெச் கிராஸ் ஐ பை மேலே இருக்க ஐயோட தான் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அந்த மேலே இருக்க ஐயோட மல்டிப்ளை பண்ணும்போது தான் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் கிடைக்கும். இங்கே இருக்க மைனஸோட ப்ளஸ் ஆகிடும். அப்போ ஹெச் கிராஸ் ஐ இன்டூ டோ பை டோ எக்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி சிமிலர் ஆப்ரேட்டர் மொமெண்டம் அதில் பார்த்திங்கன்னா பிஒய்க்கு மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டோ பை டோ ஒய் ஆர் ஹெச் கிராஸ் ஐ டோ பை டோ ஒய் அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இசட் ஆக்சிஸில் மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டோ பை டோ இசட் ஆர் ஹெச் கிராஸ் பை ஐ டோ பை டோ இசட். இது மொமெண்டத்தோட 3 ஆப்ரேட்டரையும் மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது நமக்கு பார்த்திங்கன்னா எதையாவது ஒரு கொஷின்ஸில் கேட்கும்போது வாட் ஆர் த மொமெண்டம் ஆப்ரேட்டர்ஸ் இன் குவாண்டம் மெக்கானிக்ஸ் அப்படின்னு கேட்டால் நம்ம தெளிவாக எழுதுகிற மாதிரி கிளியர் ஆகிடும். ஸோ வெலாசிட்டின்னு சொல்லும்போது நம்ம வி அப்படின்னு சொல்லி நம்ம கிளாசிக்கலில் சொல்லுவோம். ஸோ இதை 3 விதமாக சொல்லியிருக்காங்க. எக்ஸு ஒய் அண்ட் இசட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே எக்ஸில் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது? ஜென்ரல் வெலாசிட்டி எப்படி சொல்லியிருக்காங்க? ஹெச் கிராஸ் பை ஐ டெல் எம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஹெச் கிராஸ் பை ஐ டெல் எம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இது இந்த மொமெண்டம் ஆப்ரேட்டரோட கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது ஜென்ரலாக எழுதும்போது மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டெல் பை எம் அப்படின்னு சொல்லி
கிளாஸிஃபை பண்ணி அடுத்தது நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் மாற்றி எழுதியிருக்கோம். ஐயால் மல்டிப்ளை பண்ணி அண்ட் டிவைட் பண்ணியிருக்கோம். கீழே இருக்க ஐனால மைனஸ் வரும், அதனால் இந்த டேர்ம் கிடச்சிருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து பி இஸ் ஈக்குவல் டு எம்வி அப்படின்னு சொல்லி எழுதலாம். இங்கே மொமெண்டம் ஆப்ரேட்டருக்கு என்ன எழுதியிருக்கும், ஜென்ரலாக எழுதும்போது என்ன எழுதியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டெல் அப்படின்ட்டு இருக்கும். இங்கே நமக்கு என்ன இருக்கும், எம்வின்னு இருக்கும். வி ஈக்குவல்ட்டுன்னு கால்குலேட் பண்ணி கொண்டு வந்தீங்க அப்படின்னா மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டெல் பை எம் அப்படின்னு கிடச்சிருக்கும். இதுதான் இந்த வெலாசிட்டிக்கான குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதுதான் நம்ம இங்கே மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கோம். இந்த டெல் அப்படின்றது வந்து டோ பை டோ எக்ஸ், டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட் அப்படின்னு சொல்லி 3 ஆக்சிஸ்க்கும் நமக்கு வந்து வெலாசிட்டியை குவாண்டம் மெக்கானிக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணி எழுதியிருக்கோம். அதை தான் இங்கே ஒன்று ஒன்றா பார்க்கலாம். மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டோ பை டோ எக்ஸ், சரிங்களா? மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டோ பை டோ ஒய் மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டோ பை டோ இசட். கூட டிவிஷனில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எம் அப்படின்றது ரிப்பீட் ஆகி வந்துகிட்டே இருக்கும் எல்லா ஈக்குவேஷன்ஸ்லேயும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸ் அப்படின்னு சொல்லி வரணும், சரிங்களா? டோ பை டோ எக்ஸு, டோ பை டோ ஒய், டோ பை டோ இசட் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் வந்துகிட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் மொமெண்டம் ஆப்ரேட்டர், இதை நம்ம எப்படி எழுதியிருக்கோம், ஆக்சுவலி முன்னாடி சொன்னதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஹாமில்டோனியன் ஆப்ரேட்டர் கைனெட்டிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி பி ஸ்கொயர் பை 2m ப்ளஸ் வி அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைச்சிருக்கு. பி ஈக்குவல் டு ஹெச் கிராஸ் டெல் பை ஐ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஐ ஹெச் கிராஸ் டெல் மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை ஐ செஞ்சோம் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் வந்து நமக்கு ரீமாடிஃபை ஆகி இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு இங்கே இந்த கைனெட்டிக் எனர்ஜியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு மைனஸ் ஹெச் கிராஸ் டெல் ஸ்கொயர் பை 2m பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹெச் கிராஸ் ஸ்கொயர் டெல் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு ஹெச் கிராஸ் டெல் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ வெலாசிட்டியோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1/2mv ஸ்கொயர், இதை தான் நம்ம இங்கே மாடிஃபை பண்ணி எழுதியிருக்கோம், ஹெச் கிராஸ் ஸ்கொயர் பை 2m அப்படின்ட்டு, சரிங்களா? ஸோ எம்வி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி எழுதியிருக்கோம். இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1/2mv ஸ்கொயரில் இங்கே 2 கேன்சல் ஆகிருக்கு, இங்கேயும் 2 கேன்சல் பண்ணியிருக்கோம். ஸோ காமனாக இருக்கிறது நமக்கு என்ன இருக்குது, எம்வி ஸ்கொயர். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே எம் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா இந்த எம் இங்கே கொண்டு வந்தோம்னா எம் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஹெச் கிராஸ் ஸ்கொயர் பை எம் ஸ்கொயர் இன்டூ டெல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ வெலாசிட்டின்னு சொல்லும்போது இந்த ஸ்கொயர் டேர்ம்ஸ் எல்லாம் கேன்சல் ஆகிட்டு நமக்கு வந்து இந்த வெலாசிட்டி அப்படின்னு கிடைக்கும். இதை நான் முன்னாடியே வேறு மாதிரி கொண்டு வந்து கொடுத்துருந்தேன். ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் டைனமிக்கல் குவான்டிட்டி, டைனமிக்கல் அப்படின்னா வேரியபிள் குவான்டிட்டி நம்ம எடுத்துக்கலாம். இன் ஃபிசிக்கல் டைனமிக்கல் குவான்டிட்டி ஆர் ஸ்பேஸ் கோஆர்டினேட்ஸ் மொமெண்டா எனர்ஜி எக்ஸெட்ரா. ஸோ ஸ்பேஸ் கோஆர்டினேட்ஸ் மொமெண்டா அண்ட் எனர்ஜி எக்ஸெட்ரா த சிஸ்டம். ஸோ அப்போ இந்த ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய கோஆர்டினேட்ஸ் அதே மாதிரி மொமெண்டா அண்ட் எனர்ஜி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்பேஸ் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னா நமக்கு 2 விதமான கோஆர்டினேட்ஸ் இருக்குது, ஸ்பேஸ் கோஆர்டினேட்ஸ் அண்ட் மொமெண்டம் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம், சரிங்களா? ஸோ அதில் கூட எனர்ஜி இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு த ஆவரேஜ் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ of a dynamical quantity is the mathematical expectation for result of a single measurement. ஸோ ஒரு சிங்கிள் மெஷர்மெண்ட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆர் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம், சரிங்களா? மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன், ஸோ சிங்கிள் மெஷர்மெண்ட்டோட மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன். The expectation value may also be defined as average of the result. ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூன்றது என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் தி ரிசல்ட் ஆஃப் லார்ஜ் நம்பர் ஆஃப் மெஷர்மெண்ட் இண்டிபெண்ட் ஆஃப் தி சிஸ்டம். ஸோ இண்டிபெண்டன்ட் சிஸ்டத்தோட லார்ஜ் மெஷர்மெண்ட் அதனோட ஆவரேஜ் வேல்யூ தான் இந்த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் எனி அப்சர்வபிள் for normalized wave function may be written as. ஒரு நார்மலைஸ்டு வேவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா எப்படி இருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூக்கு. ஸோ இந்த மாதிரி ப்ராக்கெட் சொல்லுவாங்க, இதை வந்து ட்ரா அண்ட் கெட் நோட்டேஷன் அப்படின்னு கொடுப்பாங்க. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய எஃப் அப்படின்றது வந்து ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இன்டெக்ரல் சை ஸ்டார் ஆர்கமா டி எஃப் ஆஃப் ஓபி இது வந்து ஒரு ஆப்ரேட்டர், ஓகேங்களா? ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க எஃப்ஓபி இஸ் தி ஆப்ரேட்டர், சை ஆஃப் ஆர்கமா டி டி டவ்
த எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் பொசிஷன் வெக்டார். ஒரு பொசிஷன் வெக்டாருக்கு எப்படி எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ இருக்கும், சரிங்களா? ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு பொசிஷன் வெக்டார் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ இந்த இடத்த ஆர், இந்த ப்ராக்கெட் நோட்டேஷன் கொடுத்துருப்பாங்க, இது எக்ஸ்பெக்டேஷன் ப்ராக்கெட் ஈக்குவல் டு இன்டெக்ரல் psi ஸ்டார் ஆர் கமா டி ஆர் psi r t d tau. This is equal to மூணு விஷயமா சொல்ல முடியும். ஆர் அப்படின்றது வந்து பொசிஷன். ஸோ ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் இசட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ சொல்கிறோம், சரிங்களா? கோஆர்டினேட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் கோஆர்டினேட்ஸோட நமக்கு வந்து எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ. எக்ஸுக்கு psi சார் எக்ஸ் அண்ட் psi d tau இது இன்டெக்ரல் எழுதியிருப்போம். அதே மாதிரி ஒய்க்கு psi இன்டெக்ரல் psi ஸ்டார் ஒய் psi d tau. இசட்டுக்கு இன்டெக்ரல் psi ஸ்டார் இசட் psi d tau, சாரி d tau அப்படின்னு சொல்லியிருப்போம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ. ஸோ கோஆர்டினேட்ஸோட எக்ஸ் ஒய் இது வந்து பார்ட்டிகளோட பொசிஷன் கோஆர்டினேட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு எப்படி இருக்கும்? நார்மலாக பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வின்னு தான் மென்ஷன் பண்ணியிருப்போம் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆப்ரேட்டரில். ஸோ அப்போ வி அப்படின்னு கொடுத்துருக்கோம். இங்கே இன்டெக்ரல் psi ஸ்டார் ஆர் கமா டி வி ஆர் கமா டி அண்டு psi ஆர் கமா டி டி டவ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கோம். எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் எனர்ஜி அப்படின்னா எனர்ஜியோட அந்த ஆப்ரேட்டர் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்கெட் எக்ஸ்பெக்டேஷன் இ அப்படின்னு கொடுத்துருப்போம். ஸோ இன்டெக்ரல் psi ஸ்டார் ஹெச் psi டி டவ். ஸோ இதையும் நேரடியாக அப்படி கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து psi ஸ்டார் ஐஹெச் கிராஸ் டோ psi பை டோ டி டி டவ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஸோ இந்த இடத்த ஐஹெச் கிராஸ் மட்டும் காமனாக வெளியே எடுத்துட்டிங்கன்னா இன்டெக்ரல் psi ஸ்டார் டோ பை டோ டி psi டி டவ் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நமக்கு வந்து ஃபார்முலா. இதை வந்து நமக்கு கொஷின்ஸாக ஒரு சில டைம் கேட்பாங்க. த ஆவரேஜ் வேல்யூ ஆஃப் மொமெண்டம் இஸ். ஸோ மொமெண்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மூணு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதில் எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு சொல்லியிருப்போம். இங்கே ஜென்ரலாக மொமெண்டம் ஆப்ரேட்டர் வந்து பி எக்ஸ்பெக்டேஷன் பி இன்டெக்ரல் psi ஸ்டார் பிஓபி அது ஆப்ரேட்டர்னு சொல்லியிருப்போம் psi டி டவ். இங்கே வந்து மொமெண்டத்தோட குவாண்டம் மெக்கானிக்கல் ஆப்ரேட்டர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஹெச் கிராஸ் பை ஐ டெல். இங்கே வந்து psi ஆஸ் யூஷுவல் அதே தான் இருக்கும், டி டவ் அப்படின்னு கிடைக்கும். இந்த ஹெச் கிராஸ் ஐயை வந்து ரீமாடிஃபை பண்ணிவிட்டு நமக்கு வந்து மைனஸ் ஐஹெச் கிராஸ் அதை வெளியே எடுத்துருவோம். ஸோ இன்டெக்ரல் psi ஸ்டார் டெல் psi டி டவ் அப்படின்னு கொடுத்துருப்போம். இந்த டெல்லு தான் நம்ம எக்ஸு ஒய் இசட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ எக்ஸ்னால் என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸில் மொமெண்டம் ஒயில் மொமெண்டம் அப்படின்னு கொடுக்கும், சரிங்களா? இப்போ இந்த ஃபார்முலாவை ஜென்ரலாக இருக்கிறது நமக்கு எக்ஸ் ஆக்ஸில் எழுதணும் அப்படின்னா மைனஸ் ஐஹெச் கிராஸ் இன்டெக்ரல் psi ஸ்டார் எக்ஸு இங்கே டோ பை டோ எக்ஸு psi ஸ்டார் psi எக்ஸு டி டவ். இதே வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து மொமெண்டம் வந்து ஒயில் எழுதியிருப்போம். ஸோ இது சிம்பிளாக ஃபார்ம். ஸோ பிஒய் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ மைனஸ் ஐஹெச் கிராஸ் இன்டெக்ரல் psi ஸ்டார் ஒய் டெல் ஒய் psi ஒய் டி டவ் கிடைக்கும். இந்த ஃபார்மில் எழுதும்போது ஐஹெச் கிராஸ் இன்டெக்ரல் psi ஒய் டோ பை டோ ஒய் psi ஒய் இங்கே வந்து ஸ்டார் வரணும், சரிங்களா? இங்கே டி டவ் அப்படின்னு கிடைக்கும். இது ஒய்க்கான மொமெண்டம் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ. அதே மாதிரி இசட்டுக்கான மொமெண்டம் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஐஹெச் கிராஸ் இன்டெக்ரல் psi ஸ்டார் இசட் டோ பை டோ இசட் psi இசட் டி டவ் அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? இது வந்து மொமெண்டம் எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஃபார் இசட். ஸோ நெக்ஸ்ட், if the wave function is not normalized, இந்த wave function வந்து நார்மலைஸ்டாக இல்லை அப்படின்னா expectation value of any quantities f அப்படின்றது வந்து ஆப்ரேட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ ஒரு வேவ் ஃபங்க்ஷன் வந்து நார்மலைஸ்டாக இல்லை அப்படின்னா, ஸோ இது ஒரு தடவை வந்து டிஆர்பி கொஷனில் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபங்க்ஷன் அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம் பார்த்திங்கன்னா எஃப் அப்படின்னு கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ எக்ஸ்பெக்டேஷன் வேல்யூ ஆஃப் எஃப் இன்டெக்ரல் psi ஸ்டார் எஃப் ஓபி psi டி டவ் டிவைடட் பை இன்டெக்ரல் psi ஸ்டார் psi டி டவ் அப்படின்னு கிடைக்கும், சரிங்களா? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து டிஆர்பி கேட்டிருக்காங்க, சரிங்களா? ஸோ ஏர்ன் ஃபர்ஸ்ட் தியரம் நெக்ஸ்ட் இட் ஸ்டேட்ஸ் தட் த ஷ்ராடின்ஜர் ஈக்குவேஷன் லீட்ஸ் டு கிளாசிக்கல் நியூட்டன் லா ஆஃப் மோஷன் ஆன் ஆவரேஜ்.
ஸோ இந்த நியூட்டன் லா ஆஃப் மோஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த ஷ்ராடின்ஜர் ஈக்குவேஷன் வந்து கிளாசிக்கல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? லீஸ்ட் கிளாசிக்கல் லா ஆஃப் மோஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ஷ்ராடின்ஜர் வந்து கிளாசிக்கல் லாவை டிஃபைன் பண்ணுது. ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுது. திஸ் தியரம் ஸ்டேட்டட் ஆவரேஜ் மோஷன் ஆஃப் எ வேவ் பாக்கெட் agrees with the motion of corresponding classical particle. இப்போ இந்த தியரம் வந்து ஒரு வேவ் பாக்கெட் அந்த பார்ட்டிக்கிளோட மோஷனை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ கிளாசிக்கலாக என்ன சொல்லுவோம், டிஆர் பை டிடினா நம்ம வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இந்த ஃபார்முலா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு P is equal to mv அப்படின்னு கிடைக்கும். ஸோ v அப்படின்னா நம்ம என்ன எழுதுவோம், P by m அப்படின்னு சொல்லி எழுதுவோம். v அப்படின்றது வந்து ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் பொசிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதை dr அப்படின்றது வந்து பொசிஷன், dtன்றது வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இதை தான் இங்கே ரிலேட் பண்ணி எழுதியிருக்கோம். இங்கே dp by dt அப்படின்னு கொடுக்குறாங்க. சரிங்களா? கொஞ்சம் மாடிஃபை பண்ணிவிட்டு, ஸோ dp by dt is equal to நெகட்டிவ் கிரேடியன்ட் ஆஃப் பொட்டன்ஷியல் அப்படின்னு சொல்லி மீன் பண்ணுறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஃபார்முலா எழுதும்போது dx by dt px by m, dx by dt அண்டு px by m. இந்த இடத்துல நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மொமெண்டம் வந்து பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். நம்ம மொமெண்டத்தில் என்ன வேரியேஷன் பண்ணுறோம், வெலாசிட்டி மட்டும் வேரியேஷன் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ p cap x by m dpx by dt is equal to minus dou v by dou x expectation value dy by dt. இங்கே வந்து expectation value of y கொடுக்கலாம். சரிங்களா? py by m dp ப்ராக்கெட்குள்ளே இந்த y dt is equal to minus dou v by dou t அப்படின்னு கிடைக்கும். zக்கு அதே மாதிரி d எக்ஸ்பெக்டேஷன் ப்ராக்கெட்டில் இங்கே வந்து z டிவைடட் பை dt, இங்கே dp z by m அப்படின்ருக்கு. இங்கே dp z by dt அப்படின்றது மைனஸ் டோ வி பை டோ இசட். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி செலக்டிவ் ஈக்குவேஷன்ஸ் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்க மாதிரி இருக்கும். இது அப்படியே விச் ஆஃப் த செட் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் ஆர் கரெக்ட் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ இந்த கிளாசிக்கல் லாவில் இருக்கக்கூடிய எந்தெந்த ஈக்குவேஷன் கரெக்ட் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஓகேங்களா? இதுவும் டிஆர்பி கொஷின்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு டிஆர் பை டிடி, இதை பி எக்ஸ்பெக்டேஷனில் பை எம் அப்படின்னு எழுதியிருக்கோம். இங்கே டிபி பை டிடி அப்படின்றது வந்து மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே டோ வி பை டோ ஆர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ பாஸ்ட்லேட்ஸ் ஆஃப் குவாண்டம் மெக்கானிக்ஸ். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். இதோட நமக்கு இந்த டாபிக் முடிச்சுக்கும். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. அப்போ தான் இன்னும் ஃபர்தராக உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ண முடியும். தேங்க்யூ.